ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் ஸ்தாபகரும் அந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் அதே போன்று கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமாகிய கலிலூர் ரவுமான் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த முதல் பகுதியில் நாங்கள் முடிக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயத்தை முடித்தோம். கேபினட் மறுசீரமைப்பில் கூட ஏன் ஒரு கேபினட் அமைச்சர், முஸ்லீம் கேபினட் அமைச்சர் ஒருவர் இல்லை? அது மிகவும் கவலையான ஒரு விடயம் ஒன்று தான். ஏண்டா இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துடைய சரிவு கூட ஏற்பட்டது இந்த சென்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவங்க வென்ற கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் தொகுதிகள் அவங்களால் இழக்கப்பட்டது. காரணம், காத்தாங்குடியில் ஹிஸ்புல்லா மரியம் தலை தூக்கினார், முஷாரஃப் தலை தூக்கினார், அத்தாவுல்லா தலை தூக்கினார், ட்ரிங்கோமலியில் தௌஃபிக் மஹரூஃப் அந்த இம்ரான் மஹரூஃப் தலை தூக்கினாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த கேபினட் அந்தஸ்து வழங்கப்படாததான் முக்கியமான காரணம். அதை எப்படி பாராளுமன்ற தேர்தலில் எப்படி இந்த கேபினட் அந்தஸ்தை பற்றி மக்கள் யோசிச்சிருப்பாங்க? பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நினைச்சிருப்பாங்க கிழக்கு மாகாணத்து மக்கள் கிடைக்கும் தான். அப்போ கிடைக்கும் தான் வாக்களித்தாங்க. இப்போ ஆதம்பாவாவுக்கு கூட ஏன் கொடுத்தாங்க? ஆதம்பாவா தோல்வி. கிழக்கு மாகாண அம்பாரம் பகுதியில் முஸ்லிம் மக்கள் வாக்களித்து 4 சிங்கள சகோதரர்கள் தான் வராங்க பாராளுமன்றம். அதுக்காக ஆதம்பாவா. அப்போ ஆதம்பாவா கொடுத்ததும் கூட அந்த அந்த மாகாணத்தை அவங்களுக்கு இலக்கியலா சுட்டிதான். அப்போ அந்த மாகாணத்தை இலக்கியலாதுக்காக ஆதம்பாவாவுக்கு கொடுத்தாங்க. அப்போ அப்படி கொடுத்த இன ரீதியாக சிந்திக்காத அரசாங்கம் ஆதம்பாவுக்கு கொடுத்தாங்க தானே. இன ரீதியாக சிந்தித்து தானே கொடுத்தாங்க. இன ரீதியாகத்தான் அப்போ யோசித்திருக்கிறாங்க. சிந்தனை அப்படி தான் பேத்திருக்குது. அப்போ இவங்க அப்படி தானே அப்போ நினைச்சு சுட்டிதான். அப்போ அதே மாதிரி பல இன ரீதியான இவங்களுடைய சிந்தனைகள் இருக்குது என்று சொல்றதுக்கு பல ஆதாரங்கள் ஏறத்தாழமாக இருக்குது. ஆனால் அவங்க அது முன்வைக்கின்ற காரணம் மிகவும் கவலையாக இருக்குது. அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இல்லை, ஒருபோதும் இல்லை. ஆனால் இஸ்ரேல் தொடர்பாக நாங்கள் ஒரு பேசும்போது, அதாவது இஸ்ரேல் தொடர்பாக வரும்போது இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இப்போ அந்த கேபினட் இதை முடிச்சுட்டு வாரன்னு சொன்னால் அப்போ கேபினட்டை கொடுத்துருக்கோம். டிபி ஜாயா முதல் நசீர் அகமது மட்டும் கேபினட் இருந்துச்சு. எந்த அரசாங்கம், கோட்டாவுடைய அரசாங்கம், ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வந்த அரசாங்கம். அந்த குழுவில் கூட நீங்கள் இருந்தீங்க? இருந்தோம். அப்போ எங்களே கூட அப்போ கோட்டாங்களுடைய யானசாருடைய கூட்டத்தில் கூட அந்த இடத்துக்கு எங்க எடுத்தான் இன ரீதியாக ஒரு ரிப்ரசன்டேட்டிவ் இருக்கணுமென்றதுக்காக ஒரு பிரதிநிதி ஒன்று இருக்க வேண்டுமென்றா. கிளீன் ஸ்ரீலங்காலையோ டிப்யூட்டி மினிஸ்டரோ இல்லாட்டி எம்பசிலையோ டிரெக்டரோ சேர்மனோ முஸ்லீம் சமுதாயத்துக்கு தேவையில்லை, மேயரோ டிப்யூட்டி மேயரோ கேபினட் இருந்திருக்கும். அது முஸ்லிம்களுடைய அடையாள சின்னமாக வந்திருக்கு. இப்போ சொல்றாங்க கேபினட் அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு யாரும் தகுதியானவர்கள் இல்லை. இது அவங்க சொல்ல இல்லை, ஊடகங்களை பார்க்கலாம், மீம்ஸ்ல, சமூக வலைத்தளம். ஆனால் இன்னும் வளரணும். அப்படி வளர்ச்சி அடைஞ்சா முனீரை சொல்றாங்க, முலாஃபர் முனீர். அப்போ முனீர் முலாஃபர் அவங்களுக்கு நாங்கள் கம்பஹா மாவட்ட முஸ்லிம்கள் வாக்களிக்கணும் நாங்கள் சொல்லி வந்தோம். நீங்களும் ஆதரவாக பேசுனீங்க. ஆதரவாக அந்த கம்பஹா மாவட்டத்துக்கு நாங்கள் வேற ஒரு இதொன்று வச்சிருந்தோம். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கொழும்புல நாங்கள் முஜிபுர் ரஹ்மான் மரிக்கார் வெல்லோணும் சிந்தனையில் இருந்தோம். ஒவ்வொரு மாவட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு வியூகமாக வகுத்து நாங்கள் வேற செயல்பட்டோம். பார்லமெண்ட் நாங்கள் போட்டியிடல சுட்டி. அப்போ நீங்கள் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயற்பட்டீங்க? எதிராண்டா இல்லை, நாங்கள் கொழும்புல முஜிபுர் ரஹ்மான் போன்ற ஆக்கள் தேவை. சில இதே முஜிபுர் ரஹ்மானால தானே ஒரு பாடசாலை கூட கட்ட முடியல. அவர் சாதாரணமாக எதிர்கட்சி அரசியல் தான் இருந்திருக்கிறார். இன்னும் வரக்கா அவர் ஒரு கேபினட் அந்தஸ்து இருந்தா அவரோட இதை எங்களுக்கு இடையே பார்த்திருக்கலாம். அதே மாதிரி டாக்டர் ரிஷிசாலி அவர்களும் திறமைசாலியான ஆள். நான் கேட்குறோம், திறமை சார்ந்த ஒரு அமைச்சு பதவி இல்லை முஸ்லீம் சமுதாயத்துக்கு. குறைஞ்சது ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த, இளைஞர் துறைகள் சார்ந்த, ஒரு கைத்தொழில் சார்ந்த ஒரு அமைச்சர், கேபினட் அமைச்சர் கூட கொடுக்கலாம் தானே. ஏன் கொடுக்கல? அது இந்த அரசாங்கம் வரலாற்று ரீதியாக செஞ்ச ஒரு தவறுன்றதை வரலாற்று உணர்த்தும். எப்படி முஸ்லிம்களுடைய ஜனாசா எரித்தது வரலாற்று ரீதியான தவறுன்றதை கோட்டா துரத்தி அடிக்கப்பட்டு உணர்த்தப்பட்டதோ, அதே மெத்திக்கா அரகலையில உட்கார்ந்தாவோ, அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு இதே மாதிரி ஒரு ஒரு எஜெண்டாக்களை கொடுக்கின்ற நபர்களுக்கு ஒரு பதில் ஒன்று எதிர்காலத்தில் கிடைக்கப்படும். ஏன்னா கேபினட் அந்தஸ்துன்றது முக்கியம் ஒரு இனத்துக்கு. எப்படி தேசிய கொடியில் எங்களுடைய இலட்சியங்கள், சில கலர்கள், வர்ணங்கள் இருக்கின்றதோ அதே மாதிரி தான் கேபினட்லே. அப்போ அந்த கேபினட்டை யாருக்கும் இன்றைக்கு முஸ்லீம் சமய கலாச்சார அமைச்சு இருக்குது. அப்போ அதை இருக்குது முனீர் முலாஃபருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ முனீர் முலாஃபருக்கு கொடுக்கணும். முனீர் முலாஃபருக்கு என்னத்துக்கு கொடுக்கணும்? கொடுக்கப்படாது. முஸ்லீம் என்ற அடையாளம் அக்ரம்
அக்ரம் அவர் ஒரு இன்ஜினியர், அவர் ஒரு அந்த பொறியார். அப்ப அவருக்கு கூட வந்து ஒரு சாதாரண ஒரு இளைஞர் விவகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு கேபினட் அந்தஸ்தை கொடுக்கலுமே. ஆனால் அவருக்கு கொடுத்திருக்கிறது வந்து எனர்ஜி சம்பந்தப்பட்ட. இப்ப நீங்க முத்துநகர் இஷ்யூ பேசுவீங்களா தெரியா? அந்த முத்துநகர் சம்பந்தப்பட்ட கலியுரமானவர்கள் நாங்கள் அந்த அந்த முத்துநகர் விடயத்தையும் பார்ப்போம். இவங்களுக்கு அனுபவம் போதாது என்று நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கலாம் தானே? இவர்கள் புதியவர்கள், இவர்களுக்கு அனுபவம் போதாது, இவர்களுக்கு அடுத்த டேர்ன் அல்லது அடுத்த எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்கத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் நாங்கள் கொடுப்போம், அப்படி அவங்க நினைக்கலாம் தானே? ஏன்னா ஒரு கேபினெட் அமைச்சருக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும் தானே? கேபினெட் அமைச்சருக்கு அனுபவம் வேணுமெண்டா இந்த மக்கள் சக்தியுடைய கேபினெட்டுக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருந்துச்சா? அனுபவம் இல்லை. அப்போ அனுபவம் இருக்குதா? டாக்டருக்கு அனுபவம் இல்லையா? ஒரு இன்ஜினியருக்கு அனுபவம் இல்லையா? இருக்குதானே? அப்போ முனீர் முனாஃபருக்கு மௌலவி என்ற ரீதியாக அனுபவம் இல்லையா? அவருக்கு இருக்கு. இப்போ எனக்கு அனுபவம் இல்லையா? நாங்கள் ஒரே நாடு ஒரே சட்டத்தில் முஸ்லீம் சமுதாயத்தை காட்டி கொடுத்தோமா? அப்படி ஒன்றும் செய்யலை. முஸ்லீம் சமுதாயத்துக்கான குரல் கொடுத்து அதை ஆவணப்படுத்தி அதை விட்டு கொடுக்காம அதை அங்கீகரிக்கப்படாமல் அவங்க நிராகரித்தாலும் எங்கட குரலை எங்கட நிலைப்பாட்டை நாங்கள் அங்கே வச்சுட்டு தான் வந்திருக்கோம். அதே மாதிரி தான் இந்த நாட்டிட தமிழ் சகோதரர்கள் 50-50 கேட்க போகல, முஸ்லீம் சகோதரர்கள் இருந்தாங்க. இந்த நாட்டு மக்களோட சிங்கள சமுதாயத்தோட இந்த நாட்டோட போராக இருந்தாலும், வடகிழக்கில் போராக இருந்தாலும் முஸ்லீம் சமுதாயம் இருந்தது வந்து அரசாங்கத்தோட. அப்ப ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு சமூகம், போராடின அவளுக்கு மன்னிப்பு இருந்தாலும் அந்த அரசியல் சிந்தனை இருந்தாலும் அதுக்கு கேபினட் அந்தஸ்து கொடுக்குறன்றா? அப்ப பிழையான வழிகாட்டல் ஒன்று முஸ்லீம் இளைஞர்கள். ஆனால் வடகிழக்குல இருந்து யாருக்குமே கேபினட் அமைச்சர் பதவி கொடுக்க வடக்குல நாங்க மாகாண ரீதியாக சிந்திக்கிறோம். இல்ல யாராவது ஒரு தமிழ் சகோதர ஒருத்தர் வாரார் தானே கேபினட்டுக்கு. அப்ப நான் கேட்கிறேன் வந்து அப்ப ஆயுதம் ஏந்தின போராடின சமூகத்துக்கு எல்லாம் கொடுக்குறது அது சரி, அது பிழையில் நாங்க சொல்ல வரல. அந்த அந்த கேபினட் கொடுக்குறது சரி, கொடுக்கத்தான் வேணும் கட்டாயம். அப்படி அது அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் கூட மிக பழமை வாய்ந்தவர், அந்த கட்சியில் மிக பழமையான ஒரு உறுப்பினர். அப்போ அவர் கொடுக்கவே வேணும். அப்போ அது உங்க தவறுன்னு சொல்றீங்களா? இல்லை, தவறு இல்லை, கொடுக்கணும். தமிழ் சகோதரர்களுக்கு கட்டாயமாக கொடுக்கணும். இந்த நாட்டில் இன ரீதியான கேபினட்கள் கொடுத்தே ஆக வேணும். அப்போத்தான் அது வந்து ஒரு பேலன்ஸாக நிற்கும் எல்லாமே. இந்த நாட்டில் வந்து லக்ஷ்மண் கதிர்காமருக்கு அப்துல் கலாம் மாதிரி அந்தஸ்து கொடுத்திருந்து வந்த ஒரு இந்தியா போல சிந்தனை மிக்க நாடண்டா பரவாயில்ல. அந்த சிந்தனை இந்த நாட்டில் இன்னும் வரலே. லக்ஷ்மண் கதிர்காமருக்கு இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டரை கூட கொடுக்கலே. அப்போ அது தவறு தானே? அப்போ அந்த தவறு செஞ்சு அந்த தவறு இன்னும் சீர் செய்யாத அந்த சிந்தனையில தான் மக்கள் இன்னும் மீண்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த வெறுப்பு அரசியலுக்கு தான் மக்கள் சக்திக்கு கூட்டம் கொடுத்தது ஒழிய அந்த இன ரீதியான சிந்தனை இந்த நாட்டு மக்கள் விட்டு இன்னும் களையல்ல. சரி, இப்போ இவங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். நீங்கள் சொன்ன அந்த இன ரீதியான சிந்தனை இவங்களுக்கு இருக்குன்னு வைத்துக்கொள்ளும். இதே இன ரீதியான சிந்தனையோடு இவர்கள் சர்வதேச சமூகத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனையான இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை எவ்வாறு இவர்கள் பார்க்குறாரு? இஸ்ரேல் பிரச்சனைன்னு சொன்னால் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து IMF ப்ராப்ளம் இருக்குது தானே. அப்போ IMF சொன்னால் அமெரிக்கா இஸ்ரேல் பின்னணி மிக்க ஒரு இடம் தானே. அது நாங்கள் மறைமுகமாக விளங்க வேண்டிய இடம் உண்டு, கருத்துண்டு. திட்ட தெளிவாக ஒரு உத்தியோகபூர்வமாக விளங்கல்லாட்டியும் எங்களோட புரிதலை தான் விளங்குது தானே. அப்போ அப்படி வரக்கூட வந்து சென்ற அரசாங்கம் அனுஷ நாணயக்கார போன்றவங்க இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு தொழில் ரீதியாக பலஸ்தீன் மக்கள் சென்ற விவசாய நிலையங்கள் அவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலில் வந்து பலஸ்தீன் மக்கள் தான் செஞ்சுக்கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த யுத்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு வந்து அவங்க வெளிநாட்டு நபர்களை வந்து விவசாயம் செய்கிறதுக்கு நடவடிக்கைகளுக்கு உள்வாங்கினாங்க. இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்வதற்கு முதல் நாள் தான் அவர் பிணையில் விடுவிக்கப்படுறார். மனுஷ நாணயக்காரர். அதான் அப்போ மனுஷ நாணயக்கார வந்து இந்த இந்த விஷயங்களை வந்து ஏன் செஞ்சார்ன்றது வந்து இப்போ காசுக்குன்றாங்க அதுக்குன்றாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் அது ஊர்ஜிதம் அடையப்படவில்லை. ஆனால் அது ஒரு ரீதியாக இருந்து கொண்டு இருக்குது. அப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்களும் கூட வந்து இதை வந்து இஸ்ரேலுடைய உறவை வந்து நாங்கள் அப்படி கொண்டு வர போக நாங்கள் சொன்னோம் வந்து எதிர்காலத்தில் வந்து அந்த சிங்கள சகோதரர் போய் தங்க வேலை செஞ்சேன்னு சார் நடந்தால் இந்த நாட்டில் வட மாகாணத்தில் இராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு பொரல கணத்தை ஊடாக வெடித்தது 83 கலவரம் மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த நாட்டில் ஒரு பூகோள ரீதியான சிந்தனை இந்த இலங்கை முக்கியமான ஒரு பகுதி தெற்காசியாவில். அப்போ அப்படி ஒரு சிந்தனை மிக்க ஒரு விஷயங்களை முஸ்லீம் ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் குரூப் போல்ஸ் சஹரான் சிந்தனைகள் அப்படி ஒவ்வொன்று இருந்து வந்தது தானே. இந்த எப்படி ஈஸ்ட் அட்டாக் நடந்ததோ அது சம்பந்தமான விஷயங்கள் நடந்ததோ இதே மாதிரி விஷயங்கள் இதிலே நடக்கலாம். அப்போ இப்படி வெளிநாட்டுக்கு 10-20 வருஷம் பிளான் தான் போடுவாங்க மேற்கத்திய நாடுகள்.
அப்போ அப்புறம் விடுதலை பிரபாகரன் எப்படி போட்டாரோ 10-20 வருடம் பிளான் போட்டாரோ அதே மாதிரி தான் இந்த மேற்கத்திய நாடுகளும். அப்போ இந்த நாட்டு விடுதலை போராட்டத்திலையும் வந்து பாகிஸ்தான் இந்த இராணுவத்துக்கு உதவி செஞ்சாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து இரட்டை வேடம் தான் போட்டாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு இந்த அரசாங்கம் சென்ற அரசாங்கம் விட்ட தவிர இந்த அரசாங்கம் வந்து இந்த ஒரு ஒரு இதொண்டுக்குள்ள போய்த்து சிக்கிருக்குது. அப்போ இந்த சிக்கல் இவங்களுக்கான பதில் கிடைக்குங்கிறீங்க அடுத்த தேர்தலில்? பதில் வந்து இந்த நாட்டு பொருளாதார ரீதியாக ஒரு வலிமை மிக்க ஒரு நாடாக மாறணும். தனி IMF உடைய உதவி இல்லாமல் இந்த நாடு எழும்பணும். இப்போ சஜித் பிரேமதாஸ் குறிப்பிடுகிறார், எல்லா இடத்துலையும் குறிப்பிடுகிறார், 2028க்கு பிறகு நாங்கள் மிகப்பெரிய பாதாள குழியில் திரும்ப விழுக போகிறோம், எங்களுக்கு கடன் கட்டுறதுக்கான பொருளாதாரம் இல்லை. அது உண்மையா? அது இருக்கலாம். ஏன்னா வந்து இவங்களுடைய நகர்வுகள் வந்து பூகோள ரீதியாக எல்லாரையும் வந்து அணுகிக்கு போனாங்கண்டா இவங்களுக்கு நகர்த்தலாம். ஆனால் அப்படித்தான் எங்களுக்கு விளங்குது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்த முடிவு இந்த நகர்வை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அந்த நகர்வில் இருந்து அவங்க இஸ்ராயல் விரோதமாக இருந்தாலும் JVP என்ற சிந்தனையை விட்டுட்டு அவங்க அந்த நகர்வில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க தற்காலிகமாக இதை கடந்து பேத்துட்டு இந்த நாட்டை ஸ்திரமாக அடைஞ்ச வச்சுட்டு இறுதியாக இஸ்ரேல் விஷயத்தை கையாளுவோம் என்று தான் இருக்கிறான். அரபு நாடுகளை இஸ்ரேலோட கைகோர்த்து கட்டாருக்கு அடித்து கட்டார் அதுக்கு பதில் தாக்குதல் அதுக்கு மேற்கொள்ளவும் இல்லை. ஈரான் மேற்கொண்டாலும் கட்டார் மேற்கொள்ளலை. அப்போ இப்படி நகர்வுகள் இருக்குது. அப்போ இலங்கை என்றது வந்து ஒரு சிங்கள பௌத்த பெரும்பான்மை சமூகம் வாழ்கின்ற நாடு. அப்போ அவங்களுக்கு இந்த இஸ்ரேல் பிரச்சனை முஸ்லீம் பிரச்சனை அவங்களுக்கு வராது. அவங்களோட கொள்கை ரீதியான அரசியல் இருந்தாலும் அவங்களோட கொள்கை ரீதியான அரசியலுடைய வெற்றிக்கு இதை அவங்க ஓரமாக்கினாங்கண்டா அவங்களுக்கு எதிர்கால அரசியல் செய்ய முடியாது. தேசிய மக்கள் சக்தி பார்க்கறது வந்து இந்த நகர்த்தி போகிறது தான். அதே நேரத்தில் தன்னுடைய இலங்கையிலே தங்களுடைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இன்னும் ஒரு நாட்டிலே பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்ற குரல் எழுப்பினார்களா உங்களுக்கு? எப்போ சரி அவங்க குரல் எழுப்பினார்களா? அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் இப்படி தாக்கியிருக்க கூடாது பலஸ்தீனத்தை. அது மறைமுகமாக ஐநால பேத்து அன்ரகுமார் ஜனாதிபதி அவர்கள் சொல்லிட்டு வந்தார். ஆனால் அப்படி சொல்லிட்டு தான் வரையலி மொழியை இவங்களுக்கு ஒருமைக்கு ஆறுகம்பையில் இருக்கிற சபாத் நிலையங்களை மூடையலாம். அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு. ஆனால் ஆறுங்கம்பையில் இருக்கிற சபாத் இல்லங்களை வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு உள்ளூராட்சி மன்ற அவங்களோட கைவசம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கைன்னு அவங்களுக்கு எடுக்கலாம். சபாத் இல்லம் இருக்குது வந்து ஒரு மஃபாசா என்ற கூடிய பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசலுக்கு அருகில் தான் சபாத் இல்லம் இருக்குது. அப்போ இன ரீதியான முருகல் கடந்த காலங்களில் பன்சல் பள்ளி கோவில்களோட நடந்திருக்குது. அப்போ இது ஒரு எதிர்கால ஒரு திட்டமிட்டு ஒரு சதியோ நடவடிக்கையில் ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். நிச்சயமாக இது தொடர்பாக ரொம்ப விரிவாக நாங்கள் பேசணும். இதில் அங்கே என்ன நடக்குது என்ன நடந்திருக்கு போன்ற விவரங்களை நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.